வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்க்க போகிறோம். தம்பி வீட்டில் அக்கா பசங்க, அண்ணன் பசங்க, மாமா பேத்தின்னு அவங்கவங்க குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். ஒரு 4 நாள் ஜாலியாக போச்சுங்க. அக்கா மருமக அமெரிக்காவில் அவங்க வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் நிறைய பறித்து கொண்டு வந்திருந்தாங்க. மொத்தமாக வத்த குழம்பு வச்சிட்டோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வெடித்த உடனே பெரிய வெங்காயம் 2 நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தாளிக்கிற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இந்த சுண்டைக்காயை கழுவிட்டு கத்தியால் கீறிடணும். கீறிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அதை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்ல பெரிய ஆரஞ்சு சைஸில் புளி ஊற வச்சுருந்தது. அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு 800 ml இருக்கும் அந்த புளி தண்ணி. இன்றைக்கி நான் வைக்கிறது 6லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேருக்கு வைக்கணுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக குவான்டிட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பொடி தான் அரைச்சி வச்சுருப்பேன். அதில் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் குழம்பு பொடியோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பொதுவாகவே நாம் உப்பு போட்ட அளவு அந்த குழம்பு தூள் போட்டோன்னா சரியாக இருக்கும். இல்லை அப்படி மாற்றியும் சொல்லலாம். குழம்பு தூள் எவ்வளோ போடுறோமோ அந்தளவு உப்பு போட்டால் சரியாக இருக்கும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு வெள்ளைக்கட்டி சின்னதாக சேர்க்கலாம். நான் வெள்ளைக்கட்டி இல்லாதனால ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன், நாட்டு சர்க்கரை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நான் கொஞ்சம் அந்த ட்ரை கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதை நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா நல்லா திக்காயிரும். இது நல்லா திக்காக ஆக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காயில் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இரும்பு சத்து அதிகம். கிடைக்கும்போது குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல்னு கூட செய்யலாம். நிறைய கிடைக்கும்போது வத்தல் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொதித்த உடனே நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பொறுத்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பராக நமக்கு சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. எத்தனை வெரைட்டி இருந்தாலும் வத்த குழம்புக்குன்னு ஒரு தனி மவுசு எப்போவுமே உண்டுங்க. சூடாக சாதத்தை போட்டு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி வத்த குழம்பு ஊற்றி சுட்ட அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.